இந்த பிரீத்தி வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உன் திட்டத்தெல்லாம் பிளான் பண்ணி கெடுக்கிறா. அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆமாமா, இந்த கலசத்தை வச்சு நம்ம எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருந்தோம். எல்லாத்தையும் அந்த பிரீத்தி வந்து கெடுத்துட்டா. அம்மா, அவளெல்லாம் லேஸ்லயே விடக்கூடாது. இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தியா கலசத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு அவ கிருபாமாவுக்கே போட்டியா வந்து நிக்க போறா. வாய் மூடுங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறீங்களா? என்ன மேடம், ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க போல. ஏய், முதல்ல வெளியில போடி. போடி வெளியில. நான் நினைச்சிருந்தா இன்னைக்கே உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க முடியும். ஐயோ பாவோன்னு விட்டுட்டேன். என்ன பாக்குறீங்க? கலசத்தை வச்சு கலாட்டா பண்ணி அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சது நீங்க தான் எனக்கு தெரியும். எங்கேயோ இருந்து வந்த எனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு உங்க அம்மா மேல இல்லல்ல. ஊரே கையெடுத்து கும்பிடுற அம்மாவை ஊர் முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே நீங்க அவங்க பொண்ணுதானா? ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டே போற? இது எங்க குடும்ப விவகாரம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ யாருடி நடுவுல வந்து நாட்டாம பண்றதுக்கு? மரியாதையா ஏன் விஷயத்துல தலையிடுறத இத்தோட நிறுத்திக்கோ. அதத்தான் நானும் சொல்றேன். அம்மா அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறத இத்தோட நிறுத்திக்கோங்க. இல்லனா என்னடி பண்ணுவ? எல்லாரும் முன்னாடியும் உண்மைய சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனா நான் ஏன் செய்யல தெரியுமா? இப்படி ஒரு பொண்ணை பெத்துட்டோமேன்னு அஞ்சனா அம்மா நொந்து போயிடக்கூடாது. அதான் உங்களை விட்டு வச்சேன். இத்தோட உங்க ஆட்டத்தை எல்லாம் நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க அப்புறம் பாவெல்லாம் பார்க்க மாட்டேன். நானே நேரா போய் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். பார்த்து இந்த குடும்பத்து பொண்ணு மாதிரி மரியாதையா நடந்துக்கோங்க. வேலைக்காரி, நீ என்ன வார்ன் பண்ணிட்டு போறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா இந்த சந்திரிகாவை பகிச்சிட்டோன்னு உன்னை கதற விடுற. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அம்மா இப்ப வந்துருவாங்க. முன்னாடி வாங்க. வணக்கம்மா. கலச பூஜை எல்லாம் சிறப்பா முடிஞ்சது. உங்க வீட்டுல நல்ல காரியம் நல்லபடியா நடக்குமா? கோயிலுக்கு போலாமாமா? போலாம். சரி வாங்கம்மா. மா, நீங்க வேணா போங்க, நாளா வரல. கிருபா, மா, இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. முடிஞ்சாலும் முடியலனாலும் நீ வந்துதான் ஆகணும். வா.
பூசாரி அந்த கலசத்தை வாங்கி வைங்க. அம்மா உட்காருங்கம்மா. உங்க வீட்டாளுங்க எல்லாரையும் உட்கார சொல்லுங்கம்மா. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்கப்பா. ध्रुवंदे राजा वरुणो ध्रुवंदे உட்காருங்க. ध्रुवंद इंद्रस्राग्निश्चराश्चंदारेता ध्रुवं पर्वदेवा विदापतिः देवीं वाचपदनयन्त देवाः तां स्वरूपा असभो भवन्ति तानो मन्त्रेषु गोजं जगाना ते निर्वागृष्टा नमस्तमयितो शुमुहूर्तोऽस्तु शुक्रदिशितमस्तु अयं मुहूर्तः शुमुहूर्तोऽस्तु सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा 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 दुर्गामेश्वरी तन्नमः जातवेदसेनुवामसोममरागी यतोनितः दिवेदः जनपरिषद दुर्गा निविस्वा. எல்லாரும் முன்னாடியும் பிரீத்திய கூப்பிட்டு உட்கார வச்சு இவன் நம்ம குடும்பத்துல ஒருத்திங்கிற மாதிரி ஊர்க்காரங்களுக்கு சொல்லாம சொல்றாங்க. இது நம்மள வேணும்னே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. कुम्भारयानव्यो अस्मान् स्वस्ति विदति दुर्गानि विश्वा ओषवद्वे मौलान उर्वेदा लोकासन्यासन्यो विश्वानि नो दुर्गः जातवेदस्वं नन्दनाभा दुर्गादिवर्षीम् अग्ने अत्रुवन् मनसा कृणानो अस्माकं भूत्य विधातॄणाम् उदनाद्यगं सगमानमुग्रमग्निगं वेन परमास्तदस्तात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. இந்த ஹோம ரட்சையை நீங்க வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுங்கம்மா. எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க. அம்மா கலச பூஜை சிறப்பா முடிஞ்சது. அந்த அம்மனோட மனசு நிச்சயமா குளிர்ந்திருக்கும். நல்லதுங்கய்யா. நீங்க வேணா பாருங்க, கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள உங்க மனக்குறை நீங்கி நல்ல காரியம் நடக்கும்மா. அம்மா இதே மாதிரி நீங்க தான் முன்ன நின்னு கும்பாபிஷேகத்தை நடத்தணும்மா. கண்டிப்பா. என்ன இது? ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற ரூம்க்கு வந்து நீ பாட்டுக்கு கதவை லாக் பண்ற? வெளிய போ. அப்புறம் நான் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிடு. ஆஹா, சாருக்கு அவ்வளவு தைரியமா? நீ அப்படி எல்லாம் கத்த மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி, என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். கொஞ்சம் பக்கத்துல வாயேன். என்ன?
சாரி பிரீத்தி, என்னால தான் உனக்கு இவ்ளோ கஷ்டம். ஓய், என் மேல உனக்குள்ள இவ்ளோ லவ் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்றியா? லவ்னு இல்ல, ஒரு பாசம், கேரிங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. நீ அத அக்கறை, பாசம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது லவ் தான். சரிங்க சார், நீங்க லவ் பண்ணல, கேரிங் தான். போதுமா? நீ எனக்காக கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல பிரீத்தி. பாட்டி அவ்வளவு சீக்கிரத்துல கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. இதோட இத 999 தடவை சொல்லியாச்சு. இத சொல்லவா இங்க வந்த? அப்புறம் தேங்க்ஸ் பிரீத்தி. நீ மட்டும் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து கலசத்தை கொண்டு வரலனா இங்க என்ன நடந்திருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க பாட்டி சொன்ன வார்த்தையை காப்பாத்த உயிரே விட்டுருப்பாங்க. அவங்க இல்லைன்னா அப்புறம் நான், எங்க குடும்பம் எல்லாம் இருப்பமான நினைச்சு கூட பார்க்க முடியல பிரீத்தி. இன்னைக்கு உன் உயிரை பணையம் வச்சு எங்க குடும்ப மானத்தை காப்பாத்திருக்க. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது எனக்கு கெடாம இருக்க நீ தான் காரணம். நானும் எங்க குடும்பமும் இதை என்னைக்கு மறக்கவே மாட்டோம் பிரீத்தி. என்னடா வார்த்தைக்கு வார்த்தை எங்க குடும்பம்னு சொல்ற? என்ன என்ன கழட்டி விட பிளான் பண்றியா? அதான் உங்க பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, நீ தான் என் பேரனோட பொண்டாட்டின்னு. ஏய், எப்ப அப்படி சொன்னாங்க? குடும்பத்துல ஒருத்தன் தானே சொன்னாங்க. அதுல இதுவும் அடங்கும். சரி, உன் பொண்டாட்டி நான் கேக்குறேன், எனக்கு என்ன வாங்கி தர? பொண்டாட்டி எல்லாம் கிடையாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு வேணும். சொல்லு. நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி தரேன். அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் கேளு. நிஜமா? உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் கேளு, நான் வாங்கி தரேன். சொல்றேன். என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிற? இரு. என்ன? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? இல்ல, ஐஸ்கிரீம் போதுமா? போதும், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன, நான் ஊட்டி விடணுமா? அதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். அதுல கண்டிஷன்ல வராது. நீ இப்பவே என்ன வெளியில கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். இப்பவா? என்னமோ எதனாலும் கேளு, என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னதான். ஆனா இந்த டைம்ல எப்படி வெளியே போறது? லேட் நைட் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. விளையாடாத பிரீத்தி, இந்த டைம் எல்லாம் சான்ஸே இல்ல. கண்டிப்பா என்ன வெளியில கூட்டிட்டு போற. அப்புறம் எதுக்கு என்ன வேணாலும் கேளுன்னு வாய விடுற? அது நீ ஏதாவது காஸ்ட்லி கிஃப்டா கேப்ப, வாங்கி தரலாம்னு நினைச்சேன். அதான் ஐஸ்கிரீம் கேட்டேனே, அத வாங்கி கொடு. வேணும்னா நான் நாளைக்கு காலையில வாங்கி தரேன். இந்த டைம்ல நம்ம வெளியே போனா வீட்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இதை விட ஏதாவது ஒரு காஸ்ட்லி கிஃப்டா கேளு, நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். ஆனா இதெல்லாம் பண்ண முடியாது பிரீத்தி. நீ எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தேவை உன்னோட டைம். நீ கூட இருக்கிற மெமரிஸ், அது மட்டும் போதும். வரேன், ஆனா இந்த டைம்ல வர முடியாது. ப்ளீஸ் பிரீத்தி. எனக்கு இப்பதான் வேணும். உங்க குடும்பத்துக்காக. இது பாரு, தீ காயம் எல்லாம் பட்டிருக்கேன். டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதான் சரியாகும், அதுவும் இப்பவே. முடியவே முடியாது. வேணா காசு தரேன், நீ மட்டும் போய் சாப்பிடு போ. நீ தான் என்ன கூட்டிட்டு போணும். முடியவே முடியாது. ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப நீ வாங்கி தரியா இல்லையா? நானே மாட்டிக்க போறேன்னு பயந்துகிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அத நான் பாத்துக்கிறேன். நீ வாங்கி தரவியா மாட்டியா? முடியாது. முடியாதா? அப்ப நான் போய் டோர் திறந்து. ஒரு நிமிஷம். ஐயோ, நான் எங்க போய் முடியுவேன்? சார், என்ன பண்றீங்க? ப்ளீஸ் அவங்களை கொஞ்சம் அனுப்பி விட. ஐஸ்கிரீம் முடியாது. முடியாதுல. பிரதீப், ஐயோ. வாங்க வாங்க.
பாவி மாட்டி விடுறதுக்குன்னே பிளான் பண்றாளே. தூங்கிட்டு இருந்தியாமா? நாங்க வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஒண்ணும் இல்லம்மா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பாரு, உடம்பு பூரா காயம் வேற. அதான் என் மனசு கேக்கல. உன் உடம்பு வலி காயம் எல்லாம் சரியா போறதுக்கு கஷாயம் ரெடி பண்ணிருக்கேன். இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு படுத்தினா எல்லாமே சரியாயிடும். கசப்பா இருக்கும்ல, இத குடிச்சா உடனே ஸ்வீட் சாப்பிடணும் இல்ல ஐஸ்கிரீமாவது சாப்பிடணும்ல? ஹே பிரீத்தி, எனக்கும் தான். அக்கா எனக்கும் தான். லூசு. ஐஸ்கிரீம்ல அப்புறம் சாப்பிடலாம். இப்போ இந்த கஷாயத்தை குடிமா. ஒண்ணும் இல்லம்மா, அத குடி, எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச நேரம் தான் கசக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சரிங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன். அச்சோ, ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி. எங்கேயோ இருந்து வந்து எங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு எங்க அம்மாவை தலகுனியாம பாத்துக்கிட்ட. நீ 100% தகுதியானவதான். நீ எங்க குடும்பத்தையே காப்பாத்தி இருக்க. உனக்கு எப்படி நாங்க நன்றி சொல்ல போறோம்னு தெரியலமா. ஐயோ போதும் அங்கிள், நான் என் கடமையை தான் செஞ்சேன். இல்லம்மா, நீ செஞ்சது அவ்வளவு பெரிய விஷயம், அது உனக்கு புரியல. இந்த வீட்ல எல்லாரும் என் மேல அக்கறையா இருக்கீங்க. அடிபட்டதுக்கு கேர் எடுத்துக்கிறீங்க. ஆனா விக்ரம் சார் ஒரு வார்த்தை கூட இத பத்தி பேசவே இல்ல. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம கோத்து விடுறா? அப்படியாம்மா? பாரு, ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்கானே தவிர ஒரு நன்றி கூட சொல்லணும்னு அவனுக்கு தெரியல. ஆமா அங்கிள். என்ன மேனர்ஸ் கத்துக்கிட்டானோ. பிரீத்தி, விக்ரம் அண்ணா ரொம்ப ஷை டைப். பொண்ணுங்க கூட பேச கூட மாட்டாரு. அதான் வராம இருந்திருப்பாரு. பவித்ரா தான் நமக்கு சப்போர்ட். அண்ணே எப்பவுமே இப்படிதான் பேட் பாய். இருடி, உன்னை கொட்டி விடுறேன். ஐயோ, கொட்டினா காசு வேற கேப்பாளே. யாழினி, நான் உனக்கு ஒரு டிராயிங் நோட் வாங்கி வச்சிருக்கேன், இரு கொண்டு வரேன். டிராயிங் நோட்டா? ஆமா, பீரோல வச்சிருக்கேன், இரு கொண்டு வரேன். ஐயோ, மாட்டி விட பிளான் பண்ணிட்டாலே. எதுக்கடி கதை ஓபன் பண்ற? ஐஸ்கிரீம் முடியாது. முடியாதா? அப்ப இரு, இந்த கதை ஓபன் பண்றேன்.